Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து Excel VLOOKUP குள்ள named range நம்ம யூஸ் பண்ணி value வந்து lookup பண்ணி எடுத்துட்டு வர போறோம். இந்த named range வந்து எதுக்கு பதிலா நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படினா table array னு ஒன்னு செட் பண்ணுவோம் பாத்தீங்களா செகண்ட் ஆர்குமென்ட் அந்த table arrayக்கு பதிலா நம்ம ஒரு named range வந்து அசைன் பண்ணிட்டு அந்த named range வந்து கால் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா table arrayங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக் ரேஞ்ச் தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். நார்மல் ரேஞ்சை வந்து table arrayவா செட் பண்ணுவோம். நம்ம lookup value எந்த ஏரியால இருக்கோ அந்த ஏரியாவை நம்ம டேபிள் அரேவா செட் பண்ணுவோம். இப்போ அந்த டேபிள் அரே நம்ம ரேஞ்சா கொடுக்கிறதுக்கு பதிலாக அதுக்கு ஒரு நேம்டு ரேஞ்ச் நம்ம செட் பண்ண போறோம். நேம்டு ரேஞ்சுங்கிறது எதுவும் கிடையாது. இப்போ ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் இருக்குன்னா அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ரேஞ்சுக்கு நம்ம ஒரு நேம் அசைன் பண்ணிடுவோம். இப்போ அந்த நேம் நம்ம கால் பண்ணாலே இந்த ஸ்பெசிஃபிக் ரேஞ்சை வந்து அது ஆட்டோமேட்டிக்கா கால் பண்ணிக்கும். ஓகேங்களா? இப்போ இதுதான் கான்செப்ட். இப்போ பாருங்க நம்ம கிட்ட ஏ காலம்ல வந்து நேம் வைஸா சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு. இந்த நேம் தான் நமக்கு லுக்அப் வேல்யூ, யூனிக் நேம் தான் இருக்கு. ஸோ இங்க வந்து நேம் வந்து பாத்தீங்கன்னா இன் ஆர்டர்ல இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ராமுன்றது ஃபர்ஸ்ட் இருக்கு, இங்க வந்து சஃபில் ஆயிருக்கும். செகண்ட் ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா ராமுன்றது பாட்டம்ல இருக்கு. பட் எனிவே நமக்கு லுக்அப் பண்ணி ப்ராப்பரா வேல்யூ எடுத்துட்டு வந்துடும். ஓகேங்களா? இப்போ பாருங்க இங்க எப்படின்னாக்க நார்மல் VLOOKUP வந்து பாத்தீங்கன்னா VLOOKUP என்னோட A2 செல் வந்து லுக்அப் வேல்யூ டேபிள் அரே இருக்கீங்களா இந்த செகண்ட் ஆர்குமெண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த ஃபர்ஸ்ட் ஷீட்ல இருக்கிற இந்த ஏரியாவை நான் டேபிள் அரேவா செட் பண்ணிக்கிறேன். F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு கமா 2, 0 காலம் இண்டெக்ஸ் வந்து 2 ரேஞ்ச் லுக்அப் 0 எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். இப்போ பாருங்க எனக்கு வேல்யூ வந்து லுக்அப் பண்ணிட்டு வருது. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த டேபிள் அரேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் ரேஞ்சா நம்ம செட் பண்ணிருக்கோம். இப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ இதை டெலீட் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா இந்த ஷீட்ல போயிட்டு இந்த ஸ்பெசிபிக் ஏரியாவை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த நேம் பாக்ஸ்ல போயிட்டு இப்போ வந்து டேபிள்னு சொல்லிட்டு நான் இங்க டைப் பண்ணிட்டு என்டர் பண்ண அப்படின்னா எனக்கு இது வந்து ஒரு நேம்டு ரேஞ்சா அசைன் ஆயிடும். இப்போ பாருங்க நான் வெளியில கர்சரை கிளிக் பண்ணிட்டு இந்த நேம் பாக்ஸ்ல போயிட்டு டேபிள் அப்படின்றத சூஸ் பண்ணாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஏரியா வந்து செலக்ட் ஆயிடும். ஸோ இது வந்து நேம்டு ரேஞ்சில் செட் ஆயிடுச்சு. இப்போ இதோட நேம்டு ரேஞ்சோட இன்ஃபர்மேஷனை நீங்க வியூ பண்ணணும், இதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ்ல வந்து நேம் மேனேஜர்னு இருக்கீங்களா இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம அங்க கிரியேட் பண்ண அந்த டேபிள் வந்து இங்க வியூ ஆகும். இங்க பாட்டம்ல வந்து ரெஃபர்ஸ் டு இருக்கீங்களா இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணாக்க நமக்கு இந்த ரேஞ்ச் வந்து இங்க விசிபிள் ஆகும். அதர்வைஸ் நீங்க டைரக்டா ஒரு நேம் ரேஞ்ச் கிரியேட் பண்ணும்போது நேம் பாக்ஸ்ல போயிட்டு நேம் டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணலாம் அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிட்டு. அதர்வைஸ் அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்க வந்து டிஃபைன் நேம் இருக்கு இல்லைங்களா டிஃபைன் நேம்ல போயிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த D1ல இருந்து இந்த ஏரியாவை நான் செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து டிஃபைன் நேம்ல இங்க வந்து மை ரேஞ்சுன்னு சொல்லி நான் நேம் கொடுத்துக்கிறேன். இதை வந்து ஓகே கொடுத்துறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெஃபர்ஸ் டூல வந்து D1ல இருந்து F9 வரைக்கும் இருக்கு. ஓகே கொடுக்குறேன். இப்போ நான் வெளியில கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ பாருங்க இங்க வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நேம் பாக்ஸ்ல வந்து மை ரேஞ்சுங்கிறது வந்துருச்சு. இப்போ நான் இங்க கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இங்க வந்து செலக்ட் ஆகுது அந்த ரேஞ்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இது நம்ம நேம்டு ரேஞ்சு கிரியேட் பண்றதுங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃபார்முலாக்குள்ள போயிடலாம். இப்போ ஈக்குவல் டு VLOOKUP என்னோட லுக்அப் வேல்யூ இந்த A2 செல்லு செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டேபிள் அரே. இப்போ டேபிள் அரேங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நேம்டு ரேஞ்சு செட் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் ஷீட்ல. ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷீட்ல போயிட்டு நான் ஒவ்வொரு டைமும் வந்து நான் அந்த டேபிள் அரே ரேஞ்சு செலக்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இதுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான கான்செப்ட். இப்போ மல்டிபிள் ஷீட்ஸ்ல நீங்க ஹியூஜ் டேட்டாபேஸ் மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம் நம்ம போய் ஒவ்வொரு டைம் ரெஃபர் பண்ண தேவையில்ல, ஒரு டைம் நேம்டு ரேஞ்ச் செட் பண்ணிட்டாலே நமக்கு போதும். இப்போ பாருங்க டேபிள் அரேக்கு பதிலாக நான் என்ன பண்றேன் டேபிள் அப்படின்ற அந்த நேம் வந்து இங்க டைப் பண்ணாலே எனக்கு இங்க ஃபங்க்ஷன் மாதிரி லிஸ்ட் ஆகும். இப்போ டேப் கொடுக்குறேன், அந்த நேம் இங்க கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கமா காலம் இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேபிள்ல செகண்ட் காலம்ல இருக்கிற சேல்ஸ் தான் வேணும், அதே மாதிரி எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். ஸோ நான் ஃபால்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபால்ஸ் கொடுக்கலாம், அதர்வைஸ் நீங்க 0னு கூட கொடுக்கலாம். 0னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் ஃபால்ஸா கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்க எனக்கு ப்ராப்பரா வந்து வேல்யூ வருது. ராமுன்றது வந்து பாத்தீங்கன்னா அங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கும் 29, பாபுன்றது வந்து பாத்தீங்கன்னா 60, இங்க வந்து 60 டாப்ல நமக்கு நேம் இன் ஆர்டர்ல இருந்தாலும் நமக்கு வேல்யூ கரெக்டா லுக்அப் பண்ணி எடுத்துட்டு வருது. ஓகேங்களா? இப்போ
இந்த இடத்துல நான் வேற ஏதாவது சேல்ஸ் வேல்யூ இப்போ நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சேல்ஸ் 2 வந்து நான் ஏதாவது சம்திங் ஆட் பண்ணுறேன். சம் வேல்யூ இங்கே வந்து நான் ரேண்ட் பிட்வீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 30லேருந்து ஒரு 80 பாட்டம் வேல்யூ 30 டாப் வேல்யூ 80 கொடுத்துட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். இப்போ எனக்கு சம் டம்மி நம்பர் வந்து நம்ம இங்கே சேல்ஸ் வேல்யூ வந்து அசைன் பண்ணிட்டோம். இப்போ இந்த வேல்யூ நான் எப்படி அங்கே கெட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் காலம் வரைக்கும் தான் நம்ம ரேஞ்சு செட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து நான் டைரெக்டாக இந்த ஃபார்முலாவை எடுத்து இங்கே என்னால் அப்ளை பண்ண முடியுமான்னா இங்கே வந்து பாருங்கள், இப்போ இந்த ஃபார்முலா நான் காப்பி பண்ணிக்கிட்டு F2 கொடுத்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் போயிட்டு இங்கே காலம் இண்டெக்ஸ் வந்து 3ன்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணால் எனக்கு ரிசல்ட் கிடைக்குமானா கிடைக்காது. பிகாஸ் நமக்கு எரர் தான் வரும். ஏன்னா நமக்கு அங்கே வந்து ரேஞ்சு வந்து நம்ம செகண்ட் காலம் வரைக்கும் செட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரேஞ்சை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நம்ம அங்கே போய் செக் பண்ணாக்க நமக்கு ப்ராப்பராக வேல்யூ வந்து அங்கே கெட் பண்ணிட்டு வரும். இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலா டேப்பில் நேம் மேனேஜர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் அப்படின்றது தான் நம்மளோட டேபிள் அரே. ஓகேங்களா? இப்போ நான் இங்கே பாட்டமில் இந்த ரெஃபர்ஸ் டூ இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A1லேருந்து B10 வரைக்கும் இருக்குது. இங்கே நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு அந்த செலெக்ஷன் மோடு வந்து பிளிங்கிங் ஆகுது, உங்களுக்கு விசிபிள் ஆகும். இப்போ நான் வந்து ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு மூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து C10 வரைக்கும் நமக்கு செலக்ட் ஆகிடுச்சு. என்டர் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போது எஸ் கொடுக்குறேன். இப்போ போயிட்டு நான் இங்கே விசிபிள் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த சேல்ஸ் 2ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை ப்ராப்பராக நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராமுங்கிறது 73. ஸோ ராமுன்றது பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா 73ன்னு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாபுன்றது 62 சேல்ஸ் 2ல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 62. இது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 2. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். இப்போ இது எப்போ நம்ம இந்த மாதிரி நேம்டு ரேஞ்சு செட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஒரு ஹியூஜ் டேட்டாபேஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க. அதில் வந்து நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் இருக்குது, மல்டிபிள் ஷீட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் போயிட்டு நீங்கள் லுக்கப் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கேஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, நம்ம இந்த மாதிரி டேபிள் அரே செட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம டைரெக்டாக நம்ம அந்த டேபிள் அரே நேமை வந்து நம்ம நேம்டு ரேஞ்சாக வந்து கால் பண்ணிக்கலாம் நம்ம நினைக்கிற நேரம்லாம். ஓகேங்களா? அந்தந்த ஷீட்டை போயிட்டு நம்ம ரெஃபர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த நேம்டு ரேஞ்சுன்றது. நான் வந்து ஒரு சிம்பிள் VLOOKUPல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இதை வந்து நீங்கள் VLOOKUPல மட்டும் கிடையாது, நம்ம மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸில் வந்து இந்த மாதிரி நம்ம நேம்டு ரேஞ்சை கால் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.